நீலகிரியில் 4 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் உதகை மலர் கண்காட்சி சுற்றுலா பயணிகளின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் அனீஷ். வணக்கம் அனீஷ். கனமழை காரணமாக உதகை மலர் கண்காட்சி சுற்றுலா பயணிகளின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. கூடுதல் விவரங்கள். சுபா, வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் 4 நாட்களாக தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது. இதனை கருதி கொண்டு மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பாலான சுற்றுலா தலங்களான மூட மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார், உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள குறிப்பாக உதகையில் உள்ள தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், ரோஜா பூங்கா, பைக்காரா படகு இல்லம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்கள் முழுவதுமாக சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதியின்றி மூடப்பட்டுள்ளது. தற்பொழுது அரசு தாவரவியல் பூங்காவில் ஆண்டுதோறும் கோடை சீசனை முன்னிட்டு பல லட்சக்கணக்கான நிதியிலும் பல லட்சக்கணக்கான வண்ண பூக்களை கொண்டு பல்வேறு வடிவமைப்புகள் வடிவமைப்பது வழக்கம். இந்த ஆண்டும் அதே போன்று சுமார் 2 லட்சம் மலர்களை கொண்டு சோழர் கால அரண்மனை மற்றும் பட்டத்து யானை மற்றும் சிம்மாசனம் உள்ளிட்ட பல்வேறு வடிவமைப்புகளானது வடிவமைத்து சுற்றுலா பயணிகள் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தது. இந்த மலர் கண்காட்சியை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டார். ஆண்டுதோறும் 5 நாட்கள் மட்டுமே நடைபெறும் இந்த மலர் கண்காட்சியானது இ-பாஸ் நடைமுறையை முன்னிட்டு 11 நாட்களுக்கு நீட்டித்து அறிவிப்பு வெளியிட்டு சுற்றுலா பயணிகளுக்காக வெளியிட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது திடீரென கனமழையானது நீலகிரி மாவட்டத்தில் பெய்ததை தொடர்ந்து சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்பொழுது அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ள மலர்கள் சுற்றுலா பயணிகள் காண ஆட்களின்றி வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது. மேலும் தற்பொழுது இந்த மலர் கண்காட்சியானது ஆண்டுதோறும் 10 நாட்கள் 11 நாட்கள் நடைபெற்றாலும் ஜூன் 1 மட்டும், அதாவது தென்மேற்கு பருவமழை துவங்கும் வரை இந்த அலங்காரங்கள் அப்படியே இருக்கும். ஆனால் தற்பொழுது இந்த அலங்காரங்கள் பிரிக்கப்படாமல் இருந்தாலும் இந்த அலங்காரங்களை காண சுற்றுலா பயணிகளின்றி அனைத்து பகுதிகளுமே வெறிச்சோடி காணப்படுகிறது. குறிப்பாக தாவரவியல் பூங்காவில் மரங்கள் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுதும் பார்த்தோமேயானால் தாவரவியல் பூங்காவிலும் மரங்கள் விழுந்து பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளானது அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இதையும் தாண்டி வாயிலில் சுற்றுலா பயணிகள் பலரும் காத்திருந்து தங்களுக்கு புகைப்படமாவது எடுக்க அனுமதிக்க வேண்டும் என கூறி பேசி வருகின்றனர், வாயிலில் பேசி வருகின்றனர். ஆனால் இதையெல்லாம் தாண்டி தற்பொழுது இந்த தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகளின்றி வெறிச்சோடி காணப்படுவது மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதோடு மட்டுமின்றி, அதாவது இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்களை அதாவது பார்டர்லேயே தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும் என கூறுகிறார்கள். இதை போன்ற ஒரு நிலைதான் தற்பொழுது இந்த அரசு தாவரவியல் பூங்காவில் நீடித்து வருகிறது. சுபா, களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அனீஷ்.